जानकीकान्तस्मरणं गोविंदनाम संकीर्तनं जय सद्गुरु महाराज की। गुरुवर्थे त्यक्तराज्यो व्यचरदनुवनं पद्मपद्भ्यां प्रजायाः पाणिस्पर्शाक्षमाभ्यां मृदितपथरुजो हरीन्द्रानुजाभ्याम् वैरूप्यात्सूर्पणख्याः प्रियविरहरुषारोपितभ्रूविजृम्भ त्रस्ताब्धिर्बद्धसेतुः खलदवदनः कोसलेन्द्रोऽवतान्नः ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहम् तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतम् वंदे महापुरुषते चरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगादरण्यं मायामृगं दजितजेप्सितमन्वधावत् वंदे महापुरुषते चरणारविन्दम्। जानकीकान्तस्मरणम्। பிதிருவாக்கிய பரிபாலனார்த்தம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் நாடு நகரங்களெல்லாம் இழந்து பந்து பரிவாரங்கள் எல்லாரையும் விட்டு சித்திரகூடத்துக்கு எழுந்தருளியதும் அதே புத்திர சோகத்தினாலே தசரதனும் பரலோகத்தை அடைஞ்சு விட்டான். அயோத்தியே கலங்கி நிற்கிறது. வசிஷ்டர் ராஜ்ய நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டு தசரதனுடைய சரம சரீரத்தை தைல கொப்பரையிலே ஜாக்கிரதையாக வச்சு, அத்தகைய தைலங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு நம்ம சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு. அதை வச்சிருந்து ராமபிரான் எங்கு இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கிறதுனாலையும், அதுக்கு அடுத்தபடி வரவேண்டியவன் பரதனா இருக்கிறதுனாலையும் பரதனை கொண்டே இந்த ஈமக்கடன்களை பூர்த்தி பண்ணிவிடலாம் என்று நினைச்சு பரதனுக்கு ஆள் விட்டார். பரதன் அங்கு இருந்து கொண்டிருந்த போதிலும் கூட மனசு இல்லாம அவனுக்கு அயோத்தியில தான், ராம சேவையில தான் அவனுக்கு இஷ்டம். ஆனால் எப்பொழுதும் குதூகலமா சந்தோஷமாகவே இருக்கக்கூடிய பரதன் மனசு ரொம்ப வாடி வதங்கி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். சிநேகிதர்களா அவனை சந்தோஷப்படுத்தினார்கள். அப்பவும் அவன் யாரிடத்திலையும் கலகலக்க பேசி பழகல. ஏதோ மனசுல ஒரு தாபம் இருக்கிறது போல தோன்றது. அப்புறம் பரதனை சிநேகிதர்கள் எல்லாம் விசாரிச்சார்கள். என்ன ஏதோ கவலைப்படுறது மாதிரி தோன்றதேன்? பரதன் சொன்னான், ராத்திரி துஸ்வப்பனங்கள் தான் கண்டதாகவும் அதனுடைய பலன், அந்த துஸ்வப்னத்துக்கு பலன் பகு சீக்கிரம் ருத்ரபூமியிலே சிதை எரியறத பார்க்க நேரிடும் அப்படின்னு அதுக்கு பலன். வயசான அப்பா இருக்காரே ஊர்ல, என்னவோ ஏதோன்னு மனசு கலங்கிறது என்று நினைச்சு அவன் துக்கப்படும் பொழுது அயோத்தியில இருந்து ஆள் வந்திருக்கு என்கிற செய்தி தெரிஞ்சது. பரபரப்போட உள்ள கூட்டான். உடனே குசல பிரஷ்னம் பண்ணினான். தசரத சக்கரவர்த்தி சௌக்கியமா இருக்காரா? அண்ணா ராமன் சௌக்கியமா? எல்லாருடைய பந்து பரிவாரங்களையும் சௌக்கியமானு விசாரிச்சதும் அவர்கள் சுருக்கமா ஒரே பதில் சொன்னார், நீ யாருடைய சௌக்கியத்தை விரும்புறையோ அத்தனை பேரும் சௌக்கியம். வசிஷ்டர் உம்மை உடனே அழைத்து கொண்டு வர சொன்னார் அப்படின்னா. அப்பொழுதே இவருக்கு சந்தேகம் உண்டாச்சு. வசிஷ்டர் அழைச்சுன்னு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? அப்பா அழைச்சுன்னு வர சொன்னார்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு கால் தகப்பனார் பெரிய காரியங்களில் ஈடுபட்டு இருக்கலாம். வாஜ்பேயி யாகம் பண்றாரோ, அஸ்வமேத யாகம் பண்றாரோ, பொறுப்பெல்லாம் வசிஷ்டரிடத்தில் ஒப்படைச்சிருக்கலாம். அவர் எனக்கு ஆள் விட்டிருந்திருக்கலாம். இல்ல அண்ணாவுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்க போறதோ, ஏதோ ஒரு காரியம் இல்லாத போனால் இப்படி அவசரமா கிளம்பி வர சொல்லியிருக்க மாட்டா என்று நினைத்து உடனே ஓடி போய் தன்னுடைய மாமாட்டியும் மாதாமகரிடத்திலையும் விடை பெற்று கொண்டு புறப்படுறார். அவர்கள் ஏராளமான சம்மானங்களை கொடுத்தார்கள்.
அவைகளை கூட பூரா எடுத்துக்கொண்டு போக முடியாது என்பதற்காக அங்கேயே போட்டுவிட்டு புறப்பட்டு விட்டார். ஆனால் மனசுல மட்டும் கவலை இருந்துட்டே இருக்கு. என்ன ஆகுமோ என்னவோ தெரியலையே என்று நினைச்சு அதே கவலையோடையே இவர்கள் போதுமான தற்காப்புக்கான சைன்யத்தோட கூட யமுனா தீரத்தில் ஒரு நாள் தங்கி, அதாவது புறப்பட்ட வேகத்துல அங்கிருந்து புறப்பட்டு நேர திருவயோத்தி வந்தாச்சு. அயோத்தியில பரதன் எதிர்பார்த்தது வேற, இங்க இருக்கிறது வேற. 12 வருஷமாக அயோத்தியை விட்டு பிரிஞ்சு இப்பொழுது வரக்கூடிய பரதனுக்கு விசேஷ வரவேற்பு இருக்கும் என்றும் ஜனங்கள்லாம் சந்தோஷமா வரவேற்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு வந்தால் அயோத்தியை அழுது வடிகிறது. எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் துக்காக்கிராந்தமா இருக்கிறார்கள். விதஸ்தம்பங்கள கொடிகள்லாம் கீழே தாழ்த்தப்பட்டு இருக்கு, கோவில்கள்லாம் பூட்டப்பட்டு இருக்கு, நந்தவனங்கள் உத்தியானவனங்களிலே குழந்தைகள் யாரும் விளையாடல, வித்யாசாலை கலாசாலைகள்லாம் பூட்டப்பட்டிருக்கு. சந்தியா காலத்திலே மாடி மேடைகள்ல உட்கார்ந்து கொண்டு வீண பழகுவார்கள் ஸ்திரீகள். ஸ்திரீகளுடைய மதுரமான கானங்கள் காதுல விழல. ஓன்னு இருக்கு எங்க பார்த்தாலும் அயோத்தி. வாசலில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அழுக்கு படிஞ்ச துணியை கட்டி கொண்டு பரட்ட தலையோட அழுத கண்ணோட நிற்கிறார்கள். சில பேர் பரதனை பார்த்து வெறுப்போட பார்க்கிறார்கள், சில பேர் பரதனை பார்த்து குமரி அழறார்கள், சில பேர் பார்க்காதது மாதிரி போகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று பரதன் சிந்திச்சவாறே வரான். அரண்மனை வாசல வந்ததும் கீழே இறங்கி ஆர்வத்தோடு உள்ள ஓடினான். சிம்மாசனத்திலே ராஜாவை காணும். தகப்பனார் இங்கே இல்லையானால் தாயார் கைகேயி அரண்மனையில தான் இருப்பாள் என்று நினைச்சு கைகேயி அரண்மனைக்கு ஓடி வரார். பரதன் வரான்னு தெரிஞ்சதும் கைகேயை எதிர்கொண்டு அழைக்கிறாள் சந்தோஷமாக. பரதா சௌக்கியமா? ஏன்பா ரொம்ப களைச்சிருக்கே? வழி நடந்த களைப்பா? தாத்தா சௌக்கியமா இருக்காரா? மாமா சௌக்கியமா? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? ரொம்ப நாளாச்சே பார்த்து என்று குசல பிரச்சனம் பண்ணினாள். எப்போ குசல பிரச்சனம் பண்றாளோ ஏதோ விபரீதம் இங்க ஒன்னும் நடக்கல என்று நினைச்சு மனசை தேற்றி கொண்டே, அம்மா எல்லாரும் சௌக்கியம்தான், நானும் சௌக்கியமா தான் வந்தேன், அப்பாவை பார்க்கணும் சேவிக்கணும்னு வந்தேன், அப்பா காண கிடைக்கலையே, இந்த படுக்கையில தானே அப்பா உட்கார்ந்துருப்பார், இந்த படுக்கை காலியா இருக்கே, எங்க போயிருக்கிறார், எங்க இருக்கிறார்? இப்படி சொன்னதும் ரொம்ப லகுவா சொல்றாள் கைகேயி. வேதாந்தம் தேவைதான் மனுஷனுக்கு, ஆனால் அசந்தர்ப்பத்துல வேதாந்தமும் கூடாது. இப்ப என்ன சொல்றாள்? யாகதிகி சர்வபூதானாம் தாங்கதிம் தே பிதாகதகா. உலகத்துல யாருக்கு சாவு இல்லப்பா, ஜாதஸ்திக்கு துருவ மிருத்தியோன்னு பிறந்தா எல்லாரும் தான் சாக போறா, அதுபோல உங்க அப்பாவும் காலகதி அடைஞ்சுட்டார். இப்படியா சொல்ற? அவள் அனாயாசமா சொன்னாலும் கூட இது காதல் விழுந்ததும் உடனே பரதன் வேறு ரெண்ட மரம் போல கீழே விழுந்துட்டு அவன் துக்கத்தை எப்படி அனுபவிக்கிறான் பார்த்தேளா? துக்கத்தை அனுபவிக்கணும். தர்மசாஸ்திர கர்த்தாக்கள் எழுதுறா, தகப்பனார் காலகதி ஆன பிறகு அப்புறம் அழணும்னு எழுதுறா தர்மசாஸ்திர கர்த்தாக்கள். பரலோகத்துக்கு அனுப்புறமான நம்ம அழுது அனுப்பணும் அப்படின்னு எழுதுறா. எப்பேற்பட்ட வேதாந்தியா இருந்தாலும் கூட தகப்பனார் போயிட்டாரு அப்படின்னு சொன்னதும் அவள் அனாயாசமா இதை சொல்ல பரதன் கீழே விழுந்து உருண்டு பெரண்டு அழுது, சத்ருகுணனும் அழுது, ஐயோ அப்பாவை பார்க்கலாம்னு நினைச்சிருந்தேனே, அவருடைய சீதளமான மிருதுளமான அந்த ஹஸ்தம் என்னை தடவி கொடுக்கும்னு ஆசைப்பட்டு வந்தேனே, என்ன வியாதியால போனார், கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லி அனுப்பிச்சிருந்தா கூட ஓடி வந்து முகசேவை கிடைச்சிருக்குமே, நான் பார்த்திருப்பேனே, என்னம்மா ஏன் எப்படி போனார் அவர்? அவர் யாரும் அசைக்க முடியாதே, கல்லால செய்து வச்ச பொம்மையாச்சே, அவர் யாரும் உடைக்க முடியாதே, அப்பேற்பட்ட மகாத்மா எந்த கதியில போனார்? அவருக்கு உத்தம புத்திரன் தசரத ராமன் தான் அத்தகைய ஒரு சேவையை பண்ணினான். எனக்கு சேவை பண்ற பாக்கியமும் இல்லை, கடைசி காலத்துல செய்ய வேண்டிய கைங்கரியமும் இல்லை, எங்கேயோ போய் தங்கின்றது சௌக்கியமா இருந்துட்டு சமயத்துக்கு ஓடி வர முடியாதபடியும் போயிட்டேனே, இந்த செய்தி கேட்கவா இங்க வந்தேன். அப்பா அவ பார்க்க முடியலையே, அப்பா பெரிய அஸ்வமேத யாகம் பண்ண போறார், அண்ணாவுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறார் என்று மனக்கோட்டை கட்டின்னு வந்தேனே, என்னுடைய மனக்கோட்டையில இடி விழுந்ததே, அந்த முகத்தை இனிமே எங்க போய் பார்க்க போறேன்?
கடைசியில எனக்கு என்ன சொல்லிட்டு போனார், என்ன வியாதியால போனார், எப்படி போனார் சொல்லுமா? கடைசியில ராமா 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 ராமான்னு அடிச்ச இந்த ராம விரகத்தினால போனாருப்பா. அதான் வியாதி. அவர் ஏமா ராமா ராமான்னு போவானே, ராம விரகமாவது அந்த பிரபு எங்க? வனத்துக்கு போயிட்டார். வனத்துக்கு போகும்படியா என்ன இருந்தது? உங்க அப்பா பட்டாபிஷேகத்துக்காக ஏற்பாடு பண்ணினார். நான் தான் 2 வரன் கேட்டு 14 வருஷ வனவாசம்னு உங்க அண்ணாவை அணிவிச்சு விட்டு உனக்கு பட்டம் கட்டணும்னு வரம் கேட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். உனக்கு பட்டம் கட்டணுங்கிறதுக்காக தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கணங்களை செய்து முடிச்சு விட்டு ராஜ்யபாரத்தை ஏத்துக்கோப்பா பரதா. இந்த சொல்லு காதுல விழும்பதும் தலையில அட்டிச்சு கொண்டார். பரம துக்கப்பட்டார். கைகேயை திட்டினான். எனக்கு ஹிதமானது என்று நினைச்சு கொண்டு செய்தியோ, நீ என்னுடைய தாயாரா? இப்பேற்பட்ட குணம் கைகை ராஜபுத்திரியான உனக்கு எப்படி வந்தது? நீ ராட்சசியா பிசாச்சியா? சத்தியம் தர்மம் உனக்கு தெரியல பர்த்தியா? இப்படி ராமரையும் வனவாசத்துக்கு அனுப்பிச்சுட்டு பர்த்தாவையும் பரலோகமும் அனுப்பிச்சு விட்டியே. நீ முதல்ல தண்டகாரண்யத்துக்கு ஓடு. ஸ்வயம்வா தண்டகான் விஷே. நீ நாட்டில் இருக்க கூடாது, வீட்டில் இருக்க கூடாது, தண்டகாரண்யத்துக்கு ஓடு நீ. ஆனா அங்க போயும் யாருக்காவது ஹிம்சை பண்ணுவியோ என்னவோ. அதனால இப்பொழுது விஷம் குடிச்சு சாகு, இல்ல உத்பந்தனம் தூக்கு மாட்டி கொண்டு சாகு, நீ இருக்கக்கூடாது என்று அவளை திட்டி கடைசியில கூட்டம் கூட்டிடுச்சு. ஜனங்கள் வந்துட்டா. அந்த ஜனங்கள் தன்னை ஏதாவது தவறுதலா நினைப்பளோ, தான் சூழ்ச்சி பண்ணி அம்மாவை தூண்டி விட்டுட்டோம் என்று நினைப்பளோ என்று பயந்து அந்த ஜனங்களை பார்த்து, இந்த பரதன் ஒரு பாவமும் அறியான், எனக்கு ஒன்றும் தெரியாது, இங்க வந்துதான் இந்த விஷயங்கள் தெரியும், எங்க அண்ணாவை இழந்துட்டேனே என்று ஜனங்களை பார்த்து கதறி கொண்டிருக்கிறார். உடனே தனக்கு தானே சமாதானம் பண்ணி கொண்டு கௌசல்ய அம்மா எங்கே என்று கேட்டுக்கொண்டு கௌசல்ய அந்தப்புறத்துக்கு ஓடி வரார். பரதன் வந்துட்டாங்க செய்தி தெரிஞ்சதும் கௌசல்ய பரதனை பார்க்கறதுக்காக சுமித்ரையினுடைய கையை பிடிச்சு அழைச்சு கொண்டு பரதன் இருக்கக்கூடிய கைகேயி அரண்மனை நோக்கி வர, அந்த அரண்மனையினுடைய இடைகை வரும் பொழுதே பரதன் வந்துட, பரதனை பார்த்ததும் உடனே கௌசல்ய வீல்னு கத்தி கொண்டு கீழே விழுந்து கதற ஆரம்பிச்சு விட்டாள். கௌசல்யை போய் தாங்கினான் பரதன். மனத்தை சமாதானம் பண்ணி கொண்டு கௌசல்ய பரதனை பார்த்து, பரதா உன்னுடைய தாயார் உனக்காக அப்பாட்டுக்கு இந்த ராஜ்யம் கேட்டு வாங்கி வச்சிருக்கிறார். உன்னுடைய தகப்பனார் பரலோகம் போயிட்டார், உங்க அண்ணா வனவாசத்துக்கு போயிட்டார், பட்டம் கட்டிண்டு சௌக்கியமா இருங்கடோ பார். என்னையும் காட்டுக்கு அனுப்பிச்சு விடு, சுமித்ரையும் காட்டுக்கு அனுப்பிச்சு விடு, உங்க அண்ணா எங்க இருக்கிறாரோ இனிமே அங்க போய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னதும் நறுக்குன்னு பரதனுக்கு தன்னை ஏதோ அம்மா சந்தேகப்படுறாள், தான் காரணம்னு நினைக்கிறாள் என்று நினைச்சு விட்ட பரதன் உடனே துடிச்சு போயிட்டான். கதறி அழுதான், பல சபதங்கள் பண்ணினான். அம்மா ஒரு காலம் எனக்கு சம்மதம் இல்லைங்கிறது அப்புறம் இருக்கட்டும், எவனுக்கு சம்மதம் இருக்குங்கிறாங்க. எஸ்யா ஆரியோ அனுமதே கதா. ராம வனவாசத்துல எவனுக்கு சம்மதம் இருக்கும்? சம்மதம் இருக்குமானால் அவன் எப்பேற்பட்ட மகாபாபியாக இருப்பான். வேதாத்தியனம் பண்ணின பிராமணனை கொலை பண்ணினால் என்ன பாபம், எந்த நரகத்தை அடைவனோ? பிரம்மஹத்தி பண்றவன், பிறந்த குழந்தையை கொலை பண்றவன், கர்ப்பத்திலேயே கர்ப்பத்தை கரைக்கிறவன், சிசுகத்தி புரூணஹத்தி, உண்டான கர்ப்பத்தை கரைக்கிறது ஒரு பாபம், பிரம்மஹத்திக்கு சமம் அது. புரூணஹத்தி பண்றவன், சிசுகத்தி பண்றவன் என்ற நரகத்தை அடைவனோ? கோஹத்தி பண்றவன், பசுவை கொலை பண்றவன் என்ற நரகத்தை அடைவனோ? மதுபானம் பண்றவன், சூதாடுகின்றவன், பிறருடைய சொத்தை ஸ்வர்ணஸ்தேயம் பண்றவன், திருடுகின்றவன், நீதி ஸ்தலத்துல பொய் சாட்சி சொல்றவன் எந்த நரகத்தை அடையவனோ அந்த நரகத்தை அடையக்கடவன் ராம வனவாசத்திலே சம்மதம் உடையவன். தான் படிச்ச சாஸ்திரங்களை மறந்தவன், தன்னுடைய குருவை மறந்தவன், தன்னுடைய குடும்பம் இருக்க அந்த குடும்பத்தை கைவிட்டு விட்டு தன் வயிறு வளர்க்கிறவன், தன் கிரகம் தேடி பசியோடு வந்த அதிதியை அன்னம் இல்ல போ என்று சுட்டுவிடுறது போல பார்க்கிறவன் எந்த நரகத்தை அடையக்கூடியவனோ அந்த நரகத்தை அடைய. தாலி கட்டின மனைவியை கைவிட்டவன், தூங்குகின்ற பசுவை காலால உதச்சு எழுப்புறவன், கண்டறியாத போகிறவர்களுக்கு கையை பிடிச்ச முள்ளுல போக்கு காட்டுறவன்,
எந்த நரகத்தை அடையணும்? அத்தகைய நரகத்தை நான் அடையவன் சனாதனமான வைதிகமான மார்க்கம் இருக்க பாஷண்ட மதங்கள்ல சேர்ந்துட்டவன் எந்த நரகத்தை அடையவனோ அந்த நரகத்தை அடையவன். ராமனுடைய வனவாசத்துக்கு நான் ஹேதுவாய் இருந்தால் எனக்கு சாஸ்திரானுகமான புத்தி வரக்கூடாது. சாஸ்திரங்கள் அவநம்பிக்கை உண்டாகி நாஸ்திகனாகி அல்லது லோகாதிதனாகி இதே ஜென்மாவிலே பாஷண்டியாக திரிய கடவன். வயிற்றுப்பாடே லட்சியமாகி ராம வனவாசத்திலே சம்மதம் எவனுக்கு இருக்கோ அவன் குருகத்தி பண்ணினால் எப்பேற்பட்ட பாபத்தை அடையவனோ, பரஸ்திரீ சங்கமம் செய்யக்கூடியவன் எப்பேற்பட்ட பாபத்தை அடையவனோ அத்தகைய நரகத்தை அடையக்கூடியவன் என்று பல சபதங்களை பண்ணி அப்படியே வாடி வதங்கி மடியில் விழுந்துட்டான் பரதன். பரதனை அப்படியே தடவி கொடுத்து கொண்டு கௌசல்யே குளிர்ந்த ஜலத்தை எடுத்து பரதனுடைய கண்ணை தொடச்சு, இந்த பாபங்கள் எதுவுமே உங்ககிட்ட கிடையாது, நீ உத்தமன், ராம வனவாசத்துக்கு நீ திலமாத்திரம் ஹேது இல்லை அப்படிங்கறத நான் அறிவேன். புத்திர சோகத்துல கதறி அழும்பொழுது என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல, ஏதோ பேசிவிட்டேனப்பா, அது உன் மனசுல ஏதோ பட்டு கொடுத்து, நீ மனசுல அதை வச்சுக்காதே. ராத்திரி பூரா மடியில போட்டுக்கொண்டு லாலன பண்றாள் பரதனை. சுமித்ரே சத்ருக்னனை மடியில போட்டுக்கொண்டு லாலன பண்றாள். லாலப்யமானஸ்ய விசேதனஸ்ய பிரநஷ்ட புத்தேஹே பதிதஸ்ய பூமௌ முகுர்முகு நிஸ்வசதஸ்ய தீர்க்கம் சாதஸ்ய சோகேன ஜகாம ராத்ரிஹி. லாலப்யமானஸ்ய புத்திர சோகத்தினாலே பர்த்தா தசரதரை இழந்துட்டோம், இந்த குழந்தைகளை காப்பாற்றுமான்னு பயம் வந்துவிட்டாம் கௌசல்யக்கு. அப்பேற்பட்ட சோகம் அடைகிறார்கள் இந்த குழந்தைகள். சில சமயம் எழுந்து கொண்டு ஓடுறார்கள், அண்ணா இது வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஓடுறார்கள். திடீரென பாதியில மூர்ச்சியாகி விழறான். ராமண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியே தீர்ப்பேன் அப்படி என்ன சொல்றான்னு ஒரு தரம் என்னென்னமோ பேத்ரா. விசேதனஸ்ய பிரநஷ்ட புத்தேகே பதிதஸ்ய பூமௌ. அப்படியே ஆகாசத்தை பார்த்து பெருமிச்சு விடுறார். முகுர் முகுர் நிஸ்வசதஸ்ய தீர்க்கம். கேட்டா ஒண்ணு பதில் சொல்றான். சரியான பிரஜையில இல்ல. பரதா இவ்வளவு தாபப்படாதப்பா, உங்க அண்ணா வந்துருவார், கவலைப்படாத, அண்ணாவை நீ பார்க்கலாம் என்று சமாதானம் பண்ணி ராத்திரி இம்மிமியா நகர்றதாம். பொழுது விடிஞ்சுடாதோன்னு தோன்றதான் கௌசல்யக்கு. சாதஸ்ய சோகேன ஜகாம ராத்ரிஹி. பொழுது விடிஞ்சது. வசிஷ்ட சுமந்திராதிகள்லாம் வந்தார்கள். பரதனையும் சத்ருக்னனையும் சமாதானம் பண்ணினார்கள். தைல கொப்பரையில் இருந்த தசரதனுடைய சரீரத்தை எடுத்து போட்டார்கள். தசரதன் மேல விழுந்த அலறினான் பரதன். அப்பா, வயசான காலத்துல நீ ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணும், உன்னுடைய மனோரதம் பட்டாபிஷேகம். ராமனுக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு பட்டாபிஷேகம். இந்த ஆசைதானப்பா பட்டேனி. பரதன் இல்ல அன்னைக்கு, அதனால ராமன் காட்டுக்கு போயிட்டான். இது வந்துட்டேன், நான் அண்ணாவை அழைச்சுன்னு வந்து பட்டாபிஷேகம் பண்றேன், நீ எழுந்திருந்து பாரு, நீ எழுந்துரு, உன் மனோரகத்தை நான் பூர்த்தி பண்ணுவேன் என்று பரதன் கதறிய அழறான். வசிஷ்டர் சமாதானம் பண்ணினார். சத்ருக்னனை சுமந்திரர் சமாதானம் பண்ணினார். சகல ராஜ மரியாதைகளோடு கூட தசரதருடைய சர்ம விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு போய் செய்ய வேண்டிய ஈமக்கடன்கள்லாம் செய்து முடிச்சு விட்டு 12 நாள் சபிண்டீகரண பரியந்தமான சிராத்தங்களை செய்து முடிச்சார். அப்பெல்லாம் சஞ்சயனங்கிறது அப்புறம்தான் பண்ற வழக்கம். 12 நாள் பூர்த்தியான பிறகுதான் சஞ்சயனம் பண்ணுவார். மறுபடியும் இங்கேருந்து போய் பார்க்கும்பொழுது இந்த மூட்டம் கலைக்கும் பொழுது எல்லாத்தையும் என்ன கண்டது அந்த குழந்தைகள், ராஜகுமாரர்கள். மூட்டம் கலைக்கும் பொழுது மூட்டம் பிரிச்சு விட்டா அப்பா அப்படியே இருப்பான்னு நினைச்சுட்டு பார்க்கறானா. இந்த மூட்டத்தை பிரிச்சு விட்டா வெறும் அஸ்திகளா இருக்கிறத பார்த்து கதறி ருத்ரபூமியிலேயே விழுந்து புரண்டு கதறி அழறது அந்த குழந்தைகள்.
வசிஷ்டர் தூக்கி சமாதானம் பண்ணினார், சுமந்திரர் சமாதானம் பண்ணினார். பாக்கி அந்த அஸ்தியை பிரதிஷ்ட பண்ண முறைப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் இவர்கள் சுபஸ்வீகாரம் பண்ணிண்டார்கள். இனிமேல் துக்கப்படக்கூடாது, சமாதானம் பண்ணிக்கணும். சுபஸ்வீகாரத்தன்னைக்கு வெடியற் காலையில ராஜா இருந்தால் கொட்டக்கூடிய முரசு, ராஜா ஊர்ல இருந்தாதான் கொட்டலாம், அத்தகைய முரசு வாசிக்கப்படுறது. அந்த முரசு வாசிச்சதுமே தங்கத்தினால இருக்குமாம் தடி. அது அந்த தடியால ராஜ முரசு அடிக்கும் பொழுதே தலையில அடிச்சது போல பரதன் எழுந்து கொண்டு ஓடி வந்து அந்த முரசை நிறுத்து, யார் இங்க ராஜா இருக்கிறது, ராஜா இல்லாம இருக்கும் பொழுது என்னமா அடிச்ச அப்படின்னு கேட்டதும் பயந்து அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். இதுல இருந்து தான் ராஜாவாக ஆக மாட்டார் போல இருக்கு பரதன் அப்படின்னு ஓரளவுக்கு ஜனங்கள் அனுமானிச்சிருந்தார்கள். ராமர் ஒத்தரே ராஜா, தசரதற்கு பிறகு அவர்தான் ராஜா, ராஜரீகமான எந்த மரியாதையும் தனக்கு தகாது அப்படின்னு பரதர் ஆரம்பத்திலேயே பிடிச்சு விட்டார். எல்லாருக்கும் இது ஆச்சரியமா இருந்தது. எல்லாருக்கும் பரதனை புரிஞ்சாலும் இன்னமும் பரதனை கைகேயிக்கு புரியல. அநேகமா இப்படித்தான் சொல்லுவான், பட்டம் கட்டினுடுவா, இன்னைக்கு பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னே நினைச்சுட்டு இருக்கிறாள் கைகேயி. சத்தியம் அப்படிங்கிறதுக்காக தானே அவ்வளவு ஜோர் கொடுத்தாள் அவள் தசரதருக்கு. தான் மட்டும் சத்தியத்தை மீறிடுவளா? அதனால அந்த கூனிக்கு பட்டாபிஷேகம் நேர்ந்துவிட்டதானால் உனக்கு நான் முதுகுல எண்ணெய் தேய்ச்சி விடுறேன்னு சொன்னாலே, அதெல்லாம் இன்னைக்கு காலமே வெந்நீர் போட்டு அந்த குப்ஜியை கூவிட்டு அனுப்பிச்சு அவ முதுகுல சுகந்த தைலம் தேய்ச்சி விட்டு, முதுகுல தான் மூளையாம் அவளுக்கு, இவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தி வச்சாள் இல்லையா, அதனால அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு. அந்த காலத்து பட்டு புடவை பார்த்திருக்கேளோ, நம்ம அம்மா எல்லாம் கட்டின்ற கூரை புடவைன்னு, எப்படிதான் அம்மா எல்லாம் தூக்கினாலும் தெரியல, இப்ப இருக்கிற பொம்மநாட்டிகளால முடியாது. அது அந்த கூரை புடவை, அதுவும் விசேஷமான சாட்டின்னா இன்னும் 10 மடங்கு அதிகமா இருக்குமா, அப்பேற்பட்ட ஒரு சாட்டி இந்த குப்ஜைக்கு கொடுத்துட்டேன். ஒரே ஜரிக கணம் தாங்களே, அது கொசவினாலும் கட்டினாலும் வந்ததோ வல்லியோ எப்படியோ ஆசையும் கூடு இறுக்கி பிடிச்சு கட்டிடும். உடனே அனுலேபனங்கள்லாம் விதவிதமான மூஞ்சில பூசிக்கிறது, இந்த உதட்டுல பூசிக்கிறதெல்லாம் அந்த காலத்திலேயே உண்டு. அதெல்லாம் டப்பி டப்பியா கைகேயி வச்சுட்டு இருக்கா. வயசானவதான் கைகேயி கூட வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் கொடுத்துட்டா. இந்த குஞ்சிக்கு தரேன் இருக்காளே, என்ன எது வேணாலும் கொடுக்கலாம், எதை வேணாலும் பூசினிடலாம். அது பிசிறு பிசிறா போயிட்டு தலையில உள்ள கேசம், அதுக்கு என்ன பண்றது? பிசிறு பிசிறா இருக்கிறது நாகரிகம்னு இருக்கிற காலம் இல்லை இது. அது நீளக்க பின்னிண்டு ஜடகுஞ்சம் வச்சுட்டு போற காலமா இருக்கிறதுனால அந்த பின்னிக்கிறதுக்கு ஒரு சௌரியம் கொடுத்து விட்டா அது எப்படியோ வச்சு ஸ்வீகாரம் பண்ணி வச்சு கட்டி